நன்றியோடு கர்த்தாவே இந்த இரவு வேளையில ஸ்தோத்திரித்து துதிக்கிற ராஜா. 9 ஆண்டுகள் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆலயம் தொடங்கி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரே அப்பா தரைப்பூசப்படாத நிலையில கர்த்தாவே இருந்த பொழுது உம்மை ஆராதித்தோம். எங்களுக்கு கர்த்தாவே காற்று வசதி இல்லாமல் கர்த்தாவே உம்மை ஆராதித்தோம். எங்களுக்கு இசை வாத்தியங்கள் இல்லாமல் ஆராதித்தோம். எங்களுக்கு கர்த்தாவே நன்றாக உட்கார்வதற்கு பாய் கூட இல்லாத நிலையில நாங்கள் ஆராதித்தோம். கர்த்தர் எங்களுக்கு அருமையான கர்த்தாவே ஆலயத்தை கட்டி கொடுத்தீங்க அப்பா. இன்றைக்கு நாங்கள் சகல வசதிகளோடு ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுகளுக்காகவும் மக்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிற சுவாமி உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. இன்னுமாய் ஆண்டவரே ஆலயத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆலய மக்களை கர்த்தாவே இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிங்கப்பா. அருமையான மக்களை எங்களுக்கு அருளினபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரத்தை துதிக்கிற ராஜா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. இந்த நாளின் ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா எல்லா தேவைகளையும் சந்தித்ததற்காய் நன்றி ஆவியானவரே. இந்த நாளில் ஆண்டவரே எல்லா மக்களையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்க தாவே. தப்பா இந்த கூட்டம் கர்த்தாவே நடந்து முடிகிற வரையில அப்பா மின்சார தடையோ மழையோ வராதபடி கர்த்தர் எங்களை கர்த்தாவே அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. தேவ செய்தி கொடுக்கிற மகளை கர்த்தாவே கொண்டு வருவீராக. எல்லா மக்களும் கர்த்தாவே வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கடந்து போக கர்த்தர் கிருபைகளை தாங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நிறைய பொறுப்பேற்று வழி நடத்துங்க. என் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.